சென்னையில் தனது சொந்த தொகுதியில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்களது விவரம். கோபால், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் அரசு மருத்துவமனையை தற்போது திறந்து வைத்து பேருரையாற்ற இருக்கிறார். அதை சற்று நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று வெற்றி பெற்ற பிறகு அந்த கொளத்தூர் பகுதியில மிகப்பெரிய அளவிலான கொளத்தூர் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக பள்ளி கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும், மருத்துவ கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும், அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 4 முதல் 5 முறை நேரடியாக அவருடைய சொந்த தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு பணிகளை நேரடியாக பார்வையிட்டு அந்த பணிகளுடைய நிலைகள் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருந்து வரக்கூடிய நிலையில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒரு நவீன மருத்துவ உபகரண வசதிகளோடு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் அரசு மருத்துவமனையை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக 6 தளங்களோடு இந்த பெரியார் அரசு மருத்துவமனை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அரசு மருத்துவமனை என்றாலே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் ஒரு நாளைக்கு புற நோயாளிகளாகவே லட்சக்கணக்கான தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையிலும் உள்நோயாளிகளாக ஆயிரக்கணக்கான தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள்ல வட சென்னை பகுதியில ஒரு அதிக அளவு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, அதே போன்று ஏழ்மை நிலையில வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதி, அவர்களுக்கு அவர்கள் மருத்துவ கட்டமைப்பு எளிதாக அவர்களை சென்றடைய வேண்டும், தரமான மருத்துவம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பெரியார் அரசு மருத்துவமனை என்ற 6 தளங்களுடன் கூடிய இந்த மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்க இருக்கிறார். ஏற்கனவே இந்த மருத்துவமனை அங்கே செயல்பட்டு வந்திருக்கிற ஒரு மருத்துவமனை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்து படிப்படியாக ஒரு அரசு மருத்துவமனையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. 6 தளங்களுடன் பல்வேறு நவீன இயந்திரங்கள், நவீன மருத்துவ உபகரணங்கள், ஒவ்வொரு தளத்திலும் படுக்கை வசதிகள், ஆக்சிஜன் வசதிகள், நவீன மருத்துவ உபகரணங்கள் போன்ற பல்வேறு வகையான மருத்துவ உபகரணங்கள் மட்டுமல்லாமல் தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற பலரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு மருத்துவமனையாகவும் வடசென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரியார் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய அளவிலான ஒரு வசதிகள் எல்லாம் இந்த மருத்துவமனையில செய்து தரப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அடிப்படையிலேயே இந்த மருத்துவமனை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெரியார் அரசு மருத்துவமனையை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து சற்று நேரத்தில் உரையாற்ற இருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.